Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். காஜு கட்லி கண்டிப்பா எல்லாரோட ஃபேவரட் ஸ்நாக்கா தான் இருக்கும். ரொம்ப ரிச்சான டெசர்ட், ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 2 கப் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இதனால ஃபைன் பவுடரா மிக்ஸியில் வச்சு கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஒரு பேனை சூடு பண்ணிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருங்க. இது கூட ஒரு 3/4 கப் சுகரும் சேர்த்துருங்க. சுகர் கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. சுகர் கரைஞ்சா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் இப்போ நல்லா கரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கேஷ்யூ பவுடரை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்குலர் மோஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகும். ஃப்ளேமை லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் திக்காக வேணும். ஸோ கைவிடாமல் இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போது நல்லா திக்காயிருச்சு. பேனில் எதுவுமே ஒட்டலை. ஆல்சோ நம்ம கரண்டியில் ஒட்டி இருக்கிறது கீழே விழாமல் கரண்டிலேயே ஒட்டிகிட்டு இருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இதில் நம்ம கேஷ்யூ மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் செட் ஆகட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக கூல் ஆகும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கூல் ஆயிடுச்சு. ஒரு சப்பாத்தி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ கையில் நெய் தடவிட்டு நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிருங்க. இதை நெய் தடவின பட்டர் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு பட்டர் பேப்பரை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். உங்கள் டெலிஷியஸான காஜு கட்லி இப்போ ரெடி ஆகியாச்சு. ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.